தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சையில் 15,000 கிலோ போலி உரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறுவை சாகுபடிக்காக சென்னையிலிருந்து தஞ்சைக்கு 1460 டன் உரம் சென்றதாக கூறப்படும் நிலையில் இவற்றில் பெரும்பகுதி போலியாக இருப்பது தற்போது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த மோசடி விவசாயிகளின் அடிவயிற்றில் அடிக்கும் கொடூர செயல் எனவும், விவசாயிகளின் உழைப்பை வஞ்சிக்கும் இந்த போலி உரங்களும் போலி விதைகளும் கடந்த 4 ஆண்டுகளாக எத்தனை உழவர்களை ஏமாற்றியிருக்கும் எனவும் கேள்வி எழுந்துள்ளது. விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் இத்தகைய மோசடிகள் அரசின் கண்காணிப்பு இல்லாததையும் ஊழல் நிறைந்த நிர்வாகத்தையும் வெளிப்படுத்துவதாக உள்ளது. போலி உரங்களை விற்பனை செய்யும் கும்பலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் ஸ்டாலின் அரசின் ஆட்சியாளர்களின் மௌனம் இந்த மோசடியில் அவர்களுக்கும் பங்கு உள்ளதோ என சந்தேகத்தை எழுப்புகிறது. விவசாயிகளின் உழைப்பை பாதுகாக்க வெளிப்படையான விசாரணையும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனையும் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.